விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், தலை குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒருபோதும் ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு கொடுப்பதில்லை, எங்களை கை நெகிழ்வதும் இல்லை. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகங்கள் திறக்கப்படட்டும். கொஞ்சம் குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் வாழும் வாழ்க்கை கொஞ்ச காலம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் அதிகமான நாட்கள் வாழ்வதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு அளவீடின்படி இருக்கிறது. தேவன் அதனுடைய அளவீடை குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த காலம் வருவதற்குள்ள நாம மனம் திரும்பணும், கடவுளை நோக்கி நாம் பயணிக்கணும். இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் யாரும் மனம் திரும்ப ஒரு நாளும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு செத்து போன சவத்துக்கு முன்னால போய் ஒரு 10 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுனால ஏதாவது புண்ணியம் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அடக்க பூசை நடக்கும் பொழுது, இல்லைன்னா சில நேரத்தில் இறந்தவர்களுடைய உடலை வைத்துக்கொண்டு ரொம்ப நிறைய பரலோக செய்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பணத்துக்கு ஏதாவது கேட்குமா? சொல்லுங்க, கேட்குமா? ஒண்ணுமே கேட்காது. அல்லேலூயா. அத மாதிரி இறந்து போன பின்பு, வாழ்வு முடிந்து போன பின்பு நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளை தேடிவிடலாம், கண்டடைந்து விடலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் பயன் தராது. அதனாலதான் நம்முடைய திருத்தந்தை தெளிவாக திருச்சபைக்கு, திரு அவைக்கு சிறப்பான வலியுறுத்துதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கடவுளை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று திருச்சபையில் மீண்டும் மீண்டும் ஒரு அறைகூவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து இந்த நாள் தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னுடைய நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவ பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவரை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருச்சபை நம்முடைய ஒவ்வொரு பங்கு தளத்திலுமே ஆண்டவரை தேடுவதற்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே திருச்சபை இருக்கிறது. அருட்தந்தையர்கள் அதற்குரிய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கேள்வியை இந்த நாளிலே நாம் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் இந்த லூக்கா நற்செய்தி 22:32வது வசனத்திலே பாருங்கள். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உன் நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நீ மனம் திரும்பிய பின், எல்லாரும் சொல்லுங்க,
நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, மனம் திரும்பிட்டீங்களா? சொல்லுங்க, திரும்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் மனம் திரும்பணும். உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதனும் மனம் திரும்பணும். கணவர் மனம் திரும்பணும், கண்ணீரோடு ஜெபிக்கிற அக்கா இருக்கா. மனைவி மனம் திரும்பணும் ஜெபம் பண்ற அண்ணன் இருக்கிறாரு. பிள்ளைங்க மனம் திரும்பணும் நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உறவுகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் நினைக்கிறோம் என்ன அதுதான். ஆனால் ஒரு கேள்வி, நான் மனம் திரும்பி விட்டேனா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மனம் திரும்பாம இந்த உலகத்துல யார் மனம் திரும்பினாலும் அதனால என்ன கிடையாது? சொல்லுங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் ஒரு பயனும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப முதலாவது பாருங்க, மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்று ஆண்டவர் பேதுருவுக்கு கூறுகிறார். ஏன்? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். தன்னோடு நடந்தார்கள், அற்புதத்தை கண்டாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, அதிசயம் செய்தாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் இருந்தும் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. அப்படின்னா ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? இன்னைக்கு நம்முடைய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது? நல்ல வழிபாடு, ஜெபங்கள், ஜெப கூட்டங்கள், ஆண்டவரை தேடுகிறதற்கு ஏராளமான காரியங்களை இந்த உலகத்துல ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மை என்னன்னா, மனமாற்றம் இல்லாத பரிதாப நிலைமை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கிடையாது? மனமாற்றம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. அப்ப மனமாற்றம், மனம் திரும்புதல் என்பது எங்கே, எப்படி ஆரம்பிக்கிறது? அதைத்தான் இந்த நாளில் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருவார். ஆமென். ஆமென். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திற்கு நேராக தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு பயந்து தீமையை அறவே விட்டு விலகு. கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரதர், சிஸ்டர், நல்ல கவனிக்கணும். மனமாற்றம், மனம் திரும்புதல் என்பது என்ன அப்படின்னா, பைபிள் சொல்கிறது தீமையை விட்டு விலகுவது. சொல்லுங்க, என்னது? தீமையை விட்டு விலகுவது, அநீதியை விட்டு விலகுவது, அக்கிரமத்தை விட்டு விலகுவது, தாறுமாறான வழிமுறைகளை விட்டு திரும்புவது. இவன் பைபிள் சொல்கிறது தீமையை விட்டு விலகுவது. ஒரு மனிதன் உண்மையாகவே மனம் திரும்பினான் என்றால் அவன் எதை விட்டு விலகுவான்னா, தீமையை விட்டு விலகுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு அழகான ஒரு சின்ன உபதேசம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஒரு நாள் ஒரு தியான இல்லம், ஒரு ஜெப இல்லம், ஒரு ஆலயம், நிறைய குருமார்கள் இருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல நல்ல குளிர்ந்த பிரதேசம் அது. அப்போ அந்த குளிர்ந்த பிரதேசத்துல ஒரு துறவி வந்துகிட்டு இருந்தாரு. வந்துகிட்டு இருந்த பொழுது அங்கே அவர் பார்க்கிறார், ஒரு பாம்பு சுருண்டு கிடக்கிறது. அந்த பாம்பு சுருண்டு கிடந்த உடனே அந்த பாம்பை அவர் அடிக்கன்னு போறாரு. அந்த பாம்பு சொல்லுது, நானே குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறேன், இந்த தியான இல்லத்துல இருந்துமா உங்களுக்கு இரக்கம் இல்லை? உங்களுக்கு ஒரு தயவு கிடையாதா? கடவுளெல்லாம் கும்பிடுறீங்களே, நான் அந்த தியான இல்லத்துல தானே கிடந்து வளர்ந்துருக்கேன், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அந்த பாம்பு அந்த சாதுவை பார்த்து, அந்த குருவை, அந்த எளிய புது துறவியை பார்த்து அந்த பாம்பு பேசுகிறது. இப்ப அவர் கேட்டாரு, அவருக்கு இறக்கம் வந்துட்டு கேட்டாரு, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? எனக்கு ரொம்ப குளிருது, நான் சாக போறேன், அதனால கொஞ்சம் கதகதப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செஞ்சிருவேன்? பிழைச்சிருவேன்.
அதனால கொஞ்சம் உங்க அடி வயித்துல என்ன தூக்கி வச்சுக்கோங்க என்று அந்த பாம்பு சொன்னிச்சான். பிரைஸ் தி லார்ட். இவருக்கு ரொம்ப இரக்கம் போயிட்டு, அந்த இரக்கம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, சே நம்ம தியான இல்லத்துல உள்ள பாம்பு தானே, இது எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கும், எத்தனை தியானம் பண்ணியிருக்கும், எவ்வளவு செய்திய அப்பா அப்பா கேட்டு அபிஷேகம் மழலாம் அதுக்கு பொழிஞ்சிருக்கும்ல, அப்ப நல்ல பாம்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அடி வயித்துல வச்சு மணினை போட்டு நல்லா மூடிட்டு போயிட்டாரு. கதகதப்போடு போச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக பாம்பு அடிஞ்சது, லேசா சுருண்டு இருந்த பாம்பு நெளிய ஆரம்பித்தது. கொஞ்ச தூரம் அவர் நடந்த பொழுது திடீர்னு ஏதோ ஒண்ணு கொட்டின மாதிரி தெரிஞ்சது. கொட்டின மாதிரி தெரிஞ்சவன வலிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் புரிஞ்சது, ஆகா பாம்பு தன்னை. அப்ப அவர் கேட்டார், நான் உனக்கு நன்மை செஞ்சனே, இவ்வளவு தூரம் இருந்தியப்பா, உனக்கு என்னப்பா ஆச்சு என்று கேட்டால் அந்த பாம்பு சொன்னுச்சு, நான் நல்லா தான் இருந்தேன், ஆனாலும் எனக்கு நல்ல வீரியம் கிடைத்துட்டு பாத்தீங்களா, அதனால என் சுபாவத்தை என்ன செய்ய முடியல சொல்லுங்க, என் புத்தி எனக்கு என்ன செய்ய முடியல சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, எது மாறல சொல்லுங்க, எது மாறல? எல்லாரும் கோயில்ல தான் இருக்கிறோம், எல்லாரும் ஜெப இல்லத்துக்கு தான் வர்றோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம், சபைகள் மாறுகிறார்கள், எங்கெல்லாமோ போறாங்க, என்னெல்லாமோ அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆனா என்ன மாறலன்னா புத்தி மாறல. நானும் பிரதரும் நேற்று சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், நேற்று நானும் பிரதரும் ஃபாதரை பார்த்துட்டு அவங்களோட ஃபாதர் ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு புறப்பட்டு போறோம். அப்படி போகும்பொழுது ஒரு தங்கச்சி பைபிளோட அப்படி ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்னம்மா எங்க பிரேயருக்கு போறீங்க? உடனே அந்த பொண்ணை பார்த்தோன்னு தெரிந்தது, இவள் கத்தோலிக்க திருச்சபையில இருந்தவதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களை கேட்டேன், ஏமா நீ சர்ச்சுக்கு நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைல ஜெபிக்கலாம் வருவேன், இங்கெல்லாம் வருவேன், என்ன ஆச்சு உனக்கு? உடனே அவ சொன்னா, எனக்கு விருப்பமே இல்லை, நான் ஆலயத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன், பூசைக்கு தான் வந்துட்டு இருந்தேன், ஆனா என்னுடைய கணவரை ஒருத்தர் டியூன் பண்ணி சபைக்கு கூட்டு போயிட்டாங்க, சபை மாறிட்டாங்க. மாறினவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்னோட குடும்பம் நடத்தணும்னா, நான் உங்களோட கூடி வாழணும்னா, நான் சொல்ற சபைக்கு நீ வந்தாதான் நான் உன்னோட குடும்பம் நடத்துவேன், இல்லைன்னா அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருன்னு என்னை அனுப்பிட்டாரு, வேற வழி இல்லாம வந்திருக்கான்னு சொன்னான். நான் உண்மையில இருதயத்துல உடைஞ்சு போய் சொல்றேன், உண்மையாகவே இன்றைய கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்தவ வாழ்வு எத்தனை மகத்துவமானது என்பதை உணராமல், புத்தியிலே அறிவிலே தேவன் கொடுத்த ஞானத்தில மாற்றம் இல்லாமல் இவர்கள் எதை தேடி போகிறார்கள் சொல்லுங்க? சபை மாறுகிறார்களே தவிர என்ன மாறல சொல்லுங்களேன், மனம் மாறல. சபையை மாற்றிக்கொள்கிறார்களே தவிர மனமாற்றம், மனம் திரும்புதல் இன்றைய உலகத்தில் இல்லை. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் நேரத்தின் நிமித்தமாய் வேகமாக இந்த பகுதியை தியானிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு எழுதும் பொழுது முதலாவது ஒரு காரியம் தெரிய வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவர் கூறுகிறார், தீமையை விட்டு விலகு. எல்லாரும் சொல்லுங்க, எதை விட்டு விலகு? தீமையை விட்டு விலகு. சகோதரனே, சகோதரியே, தீமையை விட்டு விலகு. அப்படின்னா என்னங்க? இந்த உலகத்தில் தீமை இருக்கிறது, இருக்குதா சொல்லுங்க? இந்த உலகத்துல நன்மை இருக்குது, நன்மையும் இருக்கிறது. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, உனக்கு முன்னால வாழ்வையும் வைக்கிறேன், சாவையும் வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நன்மை, தீமை, ஆசீர்வாதம், சாபம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தண்ணீரையும் வைக்கிறேன், நெருப்பையும் வைக்கிறேன். அப்ப நன்மையையும் தேவன் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல தீமை இருக்குதா சொல்லுங்க? இந்த உலகத்துல தீமை இருக்குதா? தீமை இருக்கிறது, தீமை இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. அல்லேலூயா. கைகளை சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது பாருங்க, தீமையினுடைய நிஜ தன்மை என்னவென்றால், நல்ல கவனிங்க, தீமை இந்த உலகத்திலே என்ன செய்கிறது அப்படின்னா, வாசிங்க தயவு செய்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள்
15:3 வாசிங்க. ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவருடைய கண்கள் எங்கும் நோக்கும். எங்கும் நோக்கும். Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யுமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யும்? எல்லா இடத்துலயும் பார்க்குது. இந்த மைதானத்துல அமர்ந்திருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவங்க, நீங்க எங்க இருந்தாலும், சர்ச்சில் இருந்தாலும், எங்க இருந்தாலும், எல்லா மனுஷனையும் தேவனுடைய கண்கள் கவனிக்கிறது. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. எல்லாரையும் ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆமென். ஆமென். இப்போ பாருங்க, பைபிள் சொல்லுகிறது எல்லா மனுஷனையும் தேவனுடைய கண்கள் பார்க்கிறது, நல்லவனையும் பார்க்கும், பொல்லாதவனையும் பார்க்கும். ஆமென். ஆமென். நல்லவனையும் பார்க்கும். சத்தமா சொல்லுங்க. நல்லவரையும் பார்க்கும், பொல்லாதவர்களையும் தேவனுடைய கண்கள் உற்று பார்க்கிறது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நல்லவனையும் பார்க்கிற, பொல்லாதவரையும் தேவன் உற்று கவனிக்கிறார். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். இந்த உலகத்திலே நன்மை தீமையை ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவர் எதை பிரித்து வச்சிருக்காரு? நல்லது கெட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும், நீ யாரா இருந்தாலும் சரி, உண்மையிலே அறிவு இருக்குன்னா, உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் பைத்தியமாக மனநோயாளியாய் மாறவில்லை என்றால் அவனுக்கு கண்டிப்பா தெரியும் எது நல்லது, சொல்லுங்க, எது கெட்டது. எல்லா மனுஷனுக்கும் தெரியும். இதுல விதிவிலக்கே கிடையாது. Praise the Lord. Praise the Lord. அப்ப பாருங்க, இந்த உலகத்திலே நன்மையையும் தீமையையும் ஆண்டவர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆனா இந்த உலகத்துல என்ன நடக்குது தெரியுமா? இந்த உலகம் கடவுளுடைய அந்த நன்மை தீமையை உணர முடியாதபடி மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிறான். Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க Hallelujah. Hallelujah. நீங்க நிறைய பேருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லாமே சரிதான், எல்லாமே ரைட் தான், எல்லாமே நல்லது என்று மனிதர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப நல்ல கவனிங்க, நன்மையையும் தீமையையும் நீங்களும் நானும் சரியாக தேர்ந்தெடுக்க முடியாது. முடியுமா? சொல்லுங்க. நல்லது கெட்டத நீங்க சரியாக பகுத்தறிய முடியுமான்னா உங்க புத்தியின்படி, உங்க அறிவின்படி அது முடியாது. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு வாலிப மகளை நாங்கள் தூத்துக்குடியில ஜெபம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்க அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்ப அழைத்து கொண்டு வந்த பொழுது அந்த தாயார் சொல்றாங்க, பிரதர், இவ 12th தான் படிக்கிறா, மகள் 12th தான் படிக்கிறா, நீங்க தயவு செய்து பேசுங்க. அப்ப அந்த மகளை உட்கார வச்சு பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்த பொழுது அந்த மகள்கிட்ட கேட்டேன், என்னம்மா படிக்கிற? அப்ப என் 12th எக்ஸாம் எழுத போறேன். ரைட், ரொம்ப சூப்பர். எக்ஸாம்ல எத்தனை மார்க் வாங்குவேன்? அப்படிலாம் நாங்க ஒண்ணும் நினைக்கல. இப்போ எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்குங்கடா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கலுங்க அப்படின்ட்டா. சரிப்பா, அப்புறம் என்னப்பா நினைக்கிற? அடுத்ததான் படிக்க நினைக்கிறியா? கல்யாணம் கட்டலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டா. ஒரு இன்ஜினியர் ஆவேன், ஏதாவது ஆவேன் நினைச்சு பார்த்தா கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கிறியா? இன்னும் 1 வருஷம் இருக்கப்பா, 18 வயசு வரை வாங்கணுமே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அப்போ பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணுமே, அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு தானேங்க வந்திருக்கோம். அந்த அம்மா சொல்லுது, தலையில் அடிச்சுட்டு, ஐயோ சாமி இதே தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாலே தான். அவனை பாருங்க, அவன் என்னெல்லாம் பண்றா தெரியுமா? வீட்டில் நைட்டு 12 மணிக்கு எழுந்துச்சு வெளியே போயிருதா. 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். கடைசியில் காட்டிங்கன்னா என்ன ஃப்ரெண்டா? இன்ஸ்டாகிராம் என்னமோ சொல்றாங்களே, என்னது சொல்லுங்க நீங்க, எனக்கு தெரியல என்ன எங்க சொல்லுங்க. நான் ஒரு அப்பாவி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னக்கு ஃப்ரெண்டு? இன்ஸ்டா ஃப்ரெண்டா? எங்கப்பா இருக்கான்? திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறான். ஓஹோ, திருப்பூர்ல இருந்து வந்திருக்கானா? வந்து நைட்டா ஓடி போய் பிடிச்சிட்டு வந்தாச்சு. கடைசியில் பார்த்து அவனையும் கூட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு, நான் இவனை தான் அந்த வீட்டில் பண்ணி வெளியே போகணுங்க. அம்மாவை பார்த்து எப்படியாவது இவளுக்கு புத்தி சொல்லுங்கண்ணா. அவளுக்கு புத்தி சொன்னா கேட்குமா? சொல்லுங்களேன். நீங்களா ரொம்ப பரிதாபமா உட்காந்துருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் அவளுக்கு புத்தி சொன்னா அவளுக்கு ஏறுமா? ஏன்னா அவ முடிவு எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன முடிவு? நீ அவன் என்ன சொன்னாலும் எங்களுக்கு எல்லாம் அட சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும்.
என் பார்வையில இது கரெக்டுங்க. நான் சொல்றேன் பாப்பா அவனுக்கு 17 வயசு ஆகுது, சட்டப்படி பார்த்தா இது தப்பு என்னெல்லாம் சொன்னா பார்த்தா அவ சொல்றேன் தாலி கட்டாமலே வாழ்ந்துக்கிறான் கூட. நான் எப்படி நாள் வாழ்வேங்க, நீங்க என்னங்க உனக்கு என்ன. அதுக்கு மேல அந்த அம்மா பேச ஆரம்பிச்சு கழுத்து பிடிச்சி நெருக்க போறா. எனக்கு அவன் கூட தான் வாழ்வேன், என்ன பண்ணுவேன். அந்த அம்மா சொல்லுது அவன் கஞ்சா குடிக்கிறாங்க, அவனுக்கு ஏற்கனவே தவறான பழக்கம் இருக்குங்க, இவன் யாருன்னே தெரியாது. கேட்கிற மாதிரியே இல்லை. ஏன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன், நீங்க நல்ல கவனிக்கணும், யாரா இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஒரு காரியத்தின் மீது ஆசைப்பட்டு விட்டோம் என்றால் நமக்கு எல்லாமே சரியாதான் தெரியும். ஓஹோ, கேக்குதா இல்லையா சொல்லுங்க, கேக்குதா இல்லையா? கிளவியெல்லாம் சொல்லுங்க பாப்போம், கேக்குதா இல்லையா? நமக்கு ஒரு காரியத்தின் மீது ஆசை வந்து விட்டால், நமக்கு ஒரு பொருள் மீது ஆசை வந்து விட்டால், நமக்கு ஒரு நபர் மீது பிரியம் வந்து விட்டால், லவ் வந்துட்டா, லவ்க்கு என்ன இல்ல சொல்லுங்களேன்? கண்ணு இல்லையா, காது இல்ல, அப்புறம் புத்தி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யாது. நீங்க 3 பொம்மையை பார்த்திருப்பீங்க. காந்தி 3 பொம்மை சொன்னாரு. என்னது? கண்ணை பொத்தி, காதை பொத்தி, வாய பொத்தின பொம்மை. பிரைஸ் தி லார்ட். அது என்னது? தீமையை பார்க்காத, தீமையை கேட்காத, தீமையை எப்ப, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஓப்பனா இருக்குது, எல்லாம் மறைஞ்சிருக்குது. நன்மையை மட்டும் பார்க்காத, நன்மையை மட்டும் கேட்காத, நல்லதை மட்டும் பேசாத. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ என்ன காரணத்தை இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு மனிதனுக்கு ஒரு கவர்ச்சி வந்துட்டுனா அதுக்கப்புறம் அவன் நல்லதோ கெட்டதோ வாழ்வோ சாவோ அதெல்லாம் அவன் தீர்மானிக்கிறதே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது. தயவு செய்து வேதாந்த திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். தயவு செய்து வாசியுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக வாசிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். இந்த வசனம் பாருங்க, 12வது வசனம். எல்லோரும் நெறி பிறழ்ந்தனர். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? நெறி பிளந்தனர். சொல்லுங்க, எல்லாருமே நெறி பிளந்தனர். எல்லாருமே நெறி பிறந்தார்கள். சமீபத்தில் ஒரு தம்பியை கூட்டு வராங்க. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு கொஞ்சம் தேவையில்லாத தவறான பழக்கங்கள்லாம் இருக்குது. அந்த தவறான பழக்கத்துக்கு அவனை கொண்டு அறிவுரை சொல்ல வந்திருக்கிறாங்க. அப்ப அவன் சரிப்பா நீ ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னு அவன் கூட பேசி தப்பு பண்ணக்கூடாது, தப்புலாம் பண்ணக்கூடாதியா அப்படின்னா அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான். என்னைய பீடி குடி கூடாங்கிறீங்க, என்னைய தண்ணி அடி கூடாங்கிறீங்க, என்னங்க நீங்க நியாயம் பேசுறீங்க? ஏன்பா என்னடா இதெல்லாம் தப்புன்னா எங்க அப்பா ஏன் அதை செய்யறாரு? அவன் 7th தான் படிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏங்க கெட்டதுன்னா முதல்ல யார் விடணும்? சத்தமா சொல்லுங்க. அவங்க அழகா கேட்கறான். கெட்டதுங்கிறலையா? எதுக்குயா? எங்க அப்பனே இதான் குடிக்கான், எங்க அப்பன் குடிச்சான், மிச்சத்தை போட்டா நான் குடிச்சேன், என்ன தப்பா? ஹலோ, நீங்க எல்லாரும் பாருங்க, ஒருத்தன் நல்லவன் கிடையாது. எல்லாம் யோகிய பயலாயிட்டான், எல்லாம் குடிகாரன் ஆயிட்டான், எல்லாம் வேசிக்கல்லன் ஆயிட்டான், எல்லாம் திருட்டு பயலாயிட்டான், எல்லாம் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டான், எல்லாம் ஆபாச படம் பார்க்கறான். நான் சமீபத்தில் பார்த்தோம். ஒரு போன வாரம் எங்க தியானம் கொடுக்க போயிருந்தோம் சென்னை பக்கத்துல. 3 நாள் தியானம் முடித்த பொழுது அங்குள்ள அந்த பங்குசாமி சொல்றாரு, அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, பிரதர் என் பையன் என்னுடைய நான் ஒரு ஸ்கூலுக்கு சின்ன ஒரு விசிட்டிங்காக போயிருந்தேன். அப்ப மாணவர்களை சந்தித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஒரு மாணவன் சொல்றாராம், 4th மாணவன், சார் ஃபாதரை பார்த்து, சார் என் ஃப்ரெண்டு ரொம்ப துக்கமா இருக்கிறான். என்னப்பா? அவன் லவ்வர் அவனை விட்டுட்டு போயிட்டாளாம். ஹலோ, ஃபாதருக்கு அவர் சொல்றாரு, எனக்கு கையெல்லாம் ஆடி போச்சு. ஏன்பா? 4ஆம் கிளாஸ் சொல்றான். அவன் ஏன்டா ரொம்ப மாதிரி இருக்கான் அப்படின்னு கேட்டா, அவன் லவ்வர் விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கெங்க போறோம்? ஏன் முந்திலாம் நமக்கு கோழிக்காக தான் அடிக்க தெரியும். முந்தி ஒரு கிட்டிக்கம் படிப்போம்,
இப்ப எவனாவது அதுல ஆடுறானா? இப்ப எல்லாருக்கும் ஒரு உலகம் இருக்கு. என்னது சொல்லுங்க? நீ கத்து கொடுக்காதெல்லாம் அவன் 3ஆம் கிளாஸ்லயே கத்துக்கிட்டு வச்சிருக்கிறான். ஹலோ, நல்லா கவனிங்க. எல்லாம் தெரியும், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒன்னெல்லாம் வித்துருவான் அவன். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது எல்லோரும் நெறி கெட்டனர். அப்படிதான் போட்டிருக்கு. சொல்லுங்க, எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர், நல்லது செய்கிறவன் யாரும் இல்லை, ஒருவனும் இல்லையா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பாட்ட நன்மையா இருக்குதான்னு பார்த்தா அப்பாட்ட இல்ல, அம்மாட்ட முன் உதாரணமா இருக்கானா இல்ல, பாட்டிட்ட இருக்கானா இல்ல, தாத்தாட்டா இருக்கானா இல்ல, உலகத்துல எந்த அரசியல்வாதிட்டே இருக்கா இல்ல. நமக்கெல்லாம் மாடல் யாரு? எல்லாம் சினிமா நடிகை, சினிமா நடிகை, ஆபாசம், தீமை, எங்கெல்லாம் காட்டு மிராண்டி பயில இருக்காங்களோ எல்லாரையும் மாடலா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்துல எல்லாரும் நெறி பிளந்தனுடைய விளைவு என்ன தெரியுமா? வாசிங்க, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தயவு செய்து வாசிங்க பிரதர், நீங்க நல்லா கவனிக்கணும். எசையாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தையை கவனிங்க. 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல பாவத்தை கட்டி இழுக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கைவர் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்மை என்னும் கயிறு. பிரதர், இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று நம்புகிறேன். சிஸ்டர், உங்களோடு ஆண்டவர் பேசுவார் நம்புறேன். பொய்மை என்னும் கயிறுகளால் பாவத்தை கட்டி இழுப்பது பாவத்தை கட்டி இழுக்கிறவனுக்கு ஐயோ கேடு. பாருங்க, 19வது வசனம் சொல்லுது, நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும், நாங்கள் அறியும்படி இஸ்ரவேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்று என்று சொல்லுகிறார்கள். ஏன்? 20வது வசனம் சொல்லுது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன ஆகிட்டாங்க தெரியுமா? எல்லாரும் ஒருமிக்க கெட்டு போயிட்டாங்க. எல்லாரும் அநியாயம் பண்றான், எல்லாரும் அக்கிரமம் பண்றான், எல்லாரும் குடிவெறியனா மாறிட்டான், எல்லாரும் தாறுமாறா வாழ்றான். கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு முடிஞ்சு இன்னைக்கெல்லாம் இன்றைய வாழ்க்கை பாதை எப்படி ஆயிட்டு? நினைச்சா யாரனாலும் வச்சுக்கலாம், எவன் கூட நாள் வாழ்ந்துக்கலாம், எவன் கூட நாள் வாழ்ந்துக்கலாம். ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. விளைவு என்ன சொல்லுங்க? விளைவு என்ன? நன்மைய தீமையா மாத்திட்டாங்க. சொல்லுங்க, தீமைய நன்மையா மாத்திட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடிகார டாக்டர்ட்ட ஒருத்தர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை அடைய போனாராம். அவர் சொன்னாராம், தம்பி குடியெல்லாம் ஓயா உடனே விட்டுறாத, பொசுக்குன்னு போயிருவேன், லிமிட்டா எடுத்துக்கோ, டெய்லி ஒரு 3 ounce போடு, கொஞ்சம் கொஞ்சமா விடுவானா? அவர் சொல்றாரு லிமிட். நான் இன்னொரு சகோதரர் கேட்டேன், ஏன்பா நீ இப்படி குடிக்கிற? அவர் சொல்றாரு, உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருந்து. எதான் சொல்லுங்க? சிலர் இப்படி எல்லாம் என்ன வச்சிருக்காங்க, டைலாக் வைத்திருக்கிறாங்க. இவங்க சொல்லுவாங்க, குடிக்கிறதுக்கு காரணம் அது நன்மையை தீமையா மாத்துறான், தீமையை நன்மையாக மாற்றுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தீமை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தான் செய்கிற பாவத்தை தெரியணும்னா அவன் எங்க போகணும் தெரியுமா? உலகத்துல இல்லங்க, சுத்தி இருக்கிற கூட்டத்துல இல்ல, அங்கங்க ரவுண்டு போட்டு உட்காருங்கிறவங்க மத்தியில இல்ல. எங்க வரணும்னா தேவனிடத்தில் வர வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றால், நீ பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி வர வேண்டும் என்றால், நீ எங்கேயோ போக கூடாது, உன் கடவுளாகிய ஆண்டவர்ட்ட நீ திரும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது,
நல்லது என்னது கெட்டது என்னதுன்னு ஆண்டவர் தான் முடிவெடுத்தார். ஆமென். ஆமென். நீங்க தொடக்க நூல் ஆதியாகமம் 1:3 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஒளி தோன்றுக என்றார், அது நல்லது என்று கண்டார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தை படைத்த பொழுது எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்லது நல்லது நல்லது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதே ஆண்டவர் பாருங்க, நீங்கள் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அன்று என்று ஆண்டவர் கண்டார். ஆமென். ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லது எது கெட்டது எதுங்கிறது யாருக்கு கண்டுபிடிப்பா? தேவனுக்குள் வரும் பொழுது, தேவ சமூகத்தில் நீங்க உட்காரும் பொழுது, ஆண்டவரிடத்திலே வரும் பொழுதுதான் நன்மை எது தீமை எது என்பதை சகோதரனே சகோதரியே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை ஒரு 3 பகுதிகளாக பிரித்து காண்பிக்கிறார். 3 பகுதிகளை வேகமாக உங்களோடு பகிர்ந்து நான் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிற தீங்கு, முதலாவது தீமை எல்லா இடத்திலும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் தீமை பரவி இருக்கு, எல்லா இடத்துலயும் பாவம் இருக்கிறது, எல்லா இடத்துலயும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பெருகி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, அன்றைய எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் உள்ள வரும்போது சொன்னாரு, என் தந்தையின் இல்லத்தை கூட நீங்க எப்படி மாத்திட்டீங்க? எப்படி மாத்திட்டீங்க? கல்வருடைய குகையாக மாற்றி விட்டீர்கள். அப்ப சர்ச்சையை ஆண்டவர் விடல, சபைகளை விடல. ஏன் இன்னைக்கு கடவுள் பெயர்ல அநேக பாவங்கள் அக்கிரமங்கள் இன்னைக்கு என்ன செய்யுது? நடந்து கொண்டே இருக்கிறது. எதையுமே விடல அவர். எல்லா இடத்துலயும் பாவம், எல்லா இடத்துலயும் அக்கிரமம், எல்லா இடத்துலயும் அநீதி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, தீமையினுடைய காரியம் 3 காரியங்கள். முதலாவது வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம். அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது இந்த தீமை என்பது என்ன அப்படின்னா, தீமை மனிதனுடைய நினைவிலே உருவாகிறது. எங்க உருவாகுது? சத்தமா சொல்லுங்க, எங்க உருவாகுது? ஹலோ சிஸ்டர் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை எங்க உருவாகுது? சொல்லுங்க, எங்க உருவாகுது? மனிதனுடைய நினைவிலே உருவாகிறது. ஒரு பாவம் எங்கே கருவாகிறது என்றால், எங்கே உருவாகிறது என்றால், மனிதனுடைய புத்தியிலே, அவன் நினைவிலே உருவாகிறது. நீங்க நிறைய 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 பேரை பாருங்க, வெளியே பார்க்கும்போது ரொம்ப பவ்யமா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெளியே பார்க்கும்போது ரொம்ப சாதுவா இருப்பாங்க. வெளியே பார்க்கும்போது அவங்கள பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ரம்மியமா நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்கிறது, உங்கள் நினைவுகள் தீமையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் எசையா 55ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. ஏன்? மனிதனுடைய எண்ணம் எப்போதும் எதை நோக்கி பயணிக்கிறது என்றால், தீமையான எண்ணங்களை நோக்கி பரவுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதனால தான் சீராக்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக்கிலே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்கள். சீராக்கின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துங்க. மனிதரின் வழிகளை ஆண்டவர், சொல்லுங்க, ஆண்டவர் எப்போதும் அறிவார். கை கொடுத்து சொல்லுங்க, எப்போதும் அறிவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க கிச்சன்ல இருந்தாலும் அறிவார், டைனிங் டேபிள்ல இருந்தாலும் அறிவார், சர்ச்சில் இருந்தாலும் அறிவார், எங்க இருந்தாலும் அவர் அறிவார். மனிதருடைய வழிகளை ஆண்டவர் அறிவார். போட்டுட்டு அவர் பார்வையிலிருந்து அவர் மறைந்திருப்பதில்லை.
இளமை தொட்டே அவர்களின் வழிகள் தீமையை நாடுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, பழைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய எண்ணங்கள். சொல்லுங்க, மனுஷனுடைய. சிஸ்டர் சொல்லுங்க, மனிதனுடைய. உங்க எண்ணம், ஏன் எண்ணம்? ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்போம், எண்ணம் எங்க இருக்கும்? கையை கொடுக்கும் போது சொல்லுவோம் நல்லா இருக்கீங்களா, ஆனா உள்ள எண்ணம் எப்படி இருக்குது? உனக்கெல்லாம் இன்னும் வாழ்க்கை ஒண்ணு இருக்காடி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல அழகா வீட்டை கட்டி இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, எண்ணம் எப்படி இருக்குது? எண்ணம் எப்படி இருக்கு? நல்ல எண்ணம் இருக்கா? சிலர்லாம் வீட்டுல விட்ட உடனே வீடே வெடிச்சிடும், கிராக் ஆயிரும். சிலரை விட்டு பாருங்க, அப்ப தெரியும் அப்புறம் வீடு எப்படி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏங்க, எண்ணங்கள் எல்லாம் தீமையை பிரதிபலிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணங்கள், மனிதர்களுடைய எண்ணங்கள் இளமை தொட்டே எப்படி இருக்கு? கேடுள்ளதா இருக்குது. ஆமென். ஆமென். அதனாலதான் பாருங்க, பைபிள்ல நீங்கள் கடவுள் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். ஆமென். உண்டாக்கினோட கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆமென். ஆமென். ஆனா அதே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த மனுஷனை உண்டாக்குனதுக்காக நான் ரொம்ப மனம் வருந்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை உங்கள் வேத புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசியுங்கள். அது மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக, அதுல 5ஆம் வசனத்தில் படிங்க. மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களுடைய இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையை உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதை உருவாக்குது? தீமை. சொல்லுங்க சிஸ்டர், எதை உருவாக்குது? மனுஷனுடைய புத்தி எதை உருவாக்குதுன்னா தீமையை உருவாக்குகிறது. ஆமென். சொல்லுங்க, எதை உருவாக்குது? எல்லாம் பாருங்களேன், புத்தியில தீமை உருவாகிறது. தீமையை உருவாக்குகிற மனிதர்கள், எண்ணங்கள் எல்லாம், எண்ணத்தின் ஓட்டங்கள் எல்லாம் தீமையே பிரதிபலிக்கிறது. யாரை கெடுக்கலாம், யாரை அழிக்கலாம், யார் குடும்பத்தை நாசப்படுத்தலாம், யாருடைய வாழ்க்கையை அழிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணம் தீமைகளை நோக்கி பார்க்கிறது, தீமையை நோக்கி போகிறது, தீமையை அது கருக்கொள்கிறது, தீமையை உருவாக்குகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனை படைத்ததுக்காக நான் மனம் வருந்துகிறேன். மனிதனுடைய எண்ணங்கள் தீமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். அவர்கள் மனம் கொடுமை செய்வதையே நினைத்துக் கொண்டிருக்கும். அவர்கள் பேச்சு தீமை விளைவிக்கும் பேச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. எதை தான் சிந்திக்கிறாங்க? தீமையை, பொல்லாப்பை. அவர்கள் அடுத்தவங்களை அழிக்கிறதையும், அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதையும், அடுத்தவங்க வாழ்க்கையை பறிக்கிறதை பற்றியே அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு பாருங்க, யாருடைய நல்லதையுமே அவர்களால் சகிக்கவே முடியாது. ஆமென். ஆமென். நீங்க பாருங்க, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம். நான் ஒரு நல்ல அட்வான்ஸான ஒரு பகுதியை காண்பிக்கிறேன். ஆமென். பாருங்க, ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தார், காயினும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்த உடனே ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? ஏங்க சொல்லுங்க. ஆபேல் கொடுத்தார், காயின் கொடுத்தார், ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? சத்தமா சொல்லுங்க. ஆபேல்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. யாரை தேடி போனார் தெரியுமா? காயினை தான் ஆண்டவர் தேடி போனார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபேலை தேடி போகல. ஆண்டவர் பலி செலுத்தின அந்த இடத்துல பாருங்க, ஆபேலும் பலி செலுத்துகிறான், காயினும் பலி செலுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் காயினுடைய பலி அல்ல, ஆபேலுடைய பலி ஏற்றுக்கிட்டார். ஆனா யாரை தேடி வர்றாரு? காயினை தேடி வந்தார். தேடி வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க,
ஆண்டவர் காயினை பார்த்தோன்னு ஒரு அழகான கேள்வி கேட்டார். உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. புத்தி சரியில்லாத மூஞ்சி எப்பவும் தான் இருக்கும். மூணு இருக்குனாலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஏதோ கோளாறு இருக்குன்னு, பேய் பிடிச்சிருக்கு. ஹலோ, மூணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓஹோ, காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் முகம் ஏன் வாடி இருக்குன்னு ஆண்டவரே டைரக்டா கேட்கிறார். ஏன்பா என்னப்பா பலி செலுத்த வந்த, பலி செலுத்திட்டு போய் இப்படி மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியா இருக்கு? சும்மா உதாரணத்துக்கு பைபிள் இருக்கான்னு கேட்டுறாத. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கோயிலுக்கு தான் வந்தேன், ஜெபத்துக்கு தான் வந்தேன், என் சமூகத்தில இருந்து கடவுளேன்னு கத்துன எல்லாம் ரைட். ஆனா உன் முகம் ஏன் வாடி இருக்கு? ஏன் முகம் ஏன் வாடிச்சு? சொல்லுங்க, முகம் ஏன் வாடிச்சு? உள்ள பிரச்சனை வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உள்ள என்ன வந்துட்டு? தலைக்குள்ள எண்ணமும் புத்தியும் தடுமாற ஆரம்பிச்சுட்டு, பாவத்தின் கருவூலமாக ஆரம்பிச்சுட்டு, பாவத்தை உற்பத்தி பண்ணுகிற இடமா மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாவம் எங்க ஆரம்பிக்கும்? முதல் பகுதி பாருங்க. நீங்கள் நான் யாரா இருந்தாலும் சரி, புத்தியிலே எண்ணத்திலே பாவம் உருவாக்கப்படுகிறது, உருவாகிறது. ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதே பகுதியை பாருங்க. நீங்க பிறகு தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 சாமுவேல் 11 பிறகு படிங்க. அதுல பாருங்க, 2 சாமுவேல் 11 வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தாவீது மாலை வேளையிலே படுக்கையிலிருந்து எழுந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எழுந்த தாவீது ஜன்னல் அப்படி நடந்துகிட்டே வாக் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஜன்னலை திறந்திருந்துச்சு, பார்த்தாரு. பார்த்தாரா? சொல்லுங்க, பார்த்தாரா? ஜன்னல் திறந்திருந்தது பாவமா? ஏங்க உங்க வீட்டுல ஜன்னல் திறக்கிறது பாவமா? செல்போனை திறக்கிறது பாவமா? செல்போன்லாம் பாருங்க, தப்பே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா செல்போனை நீங்க பாருங்க, செல்போன் இப்ப செல்போன் பண்ணினா உங்களுக்கு புரியும். ஜன்னல்லாம் மறந்து போச்சுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. முந்தி ஒரு 20 வருஷம் முன்னாடி ஜன்னல் கொஞ்சம் திறந்துனா தெரியும், ஒரு கண்ணு மட்டும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு ஜன்னல் லேசா திறக்குனா கொஞ்சம் ஒத்து கவனிச்சீங்கன்னா கண்ணு தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அங்க பாருங்க, ஜன்னல் திறந்திருந்தது. இவன் வாக் பண்ணான், எட்டி அவன் பார்த்தான், வெளியே பார்த்தான், எதுவுமே தப்பு இல்லைங்க. ஆனா அடுத்த வசனம் என்னதுமா சொல்லுது? அவள் யாரென்று பார்க்க ஆள் அனுப்பினான். யாரு? தாவீது. தாவீது ஒரு குளித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை தாங்க பார்த்தான். ஏங்க அன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்ததுக்கு அவன் நிலைமை மோசமா போயிட்டான். இன்னைக்கு வருது பாருங்க, இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுது, பிரதர் வீட்ல என் புருஷன் எனக்கு பெயர் அளவுல புருஷன், ஆனா எத்தனை பேருக்கு புருஷன் எனக்கே தெரியல. ஏன்னா அவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட் அவருக்கு. நைட்லாம் ஒரே மெசேஜ் தான். அது பேர் என்னமோ சொல்றாங்களே, அது பேர் என்னது? நீங்க எனக்கு புரியாது, உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கு, சாட்டிங் எல்லாம் சாட்டிங். அந்த மாதிரி சொல்லுது. கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் குழந்தை இல்லை. எப்படி குழந்தை பிறகு? வீட்டுல பேருக்கு கொண்டாடி. ஏன் எங்களுக்கு தெரியுங்க எல்லாம் அப்படின்ட்டு உட்கார்ந்து மனைவிமார்கள் இப்படி இருக்கிறான். சிலர் பல தாவீது தாங்க திறந்து ஆண்டவர் இதுக்கு அவ்வளவு பெரிய புத்தியில என்ன ஓடிட்டு, கரு கொண்டுட்டு, அநீதி கரு கொண்டுட்டு, அக்கிரமம் வளர்ந்துட்டு, தாறுமாறான இச்சை வளர்ந்துட்டு,
சகோதரனே சகோதரியை நல்ல கவனிக்கணும். Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, யார் என்று பார்க்க அவன் ஆள் அனுப்பிட்டான். முடிவு என்னாச்சு? ஆள் அனுப்பாக்க முடிச்சிட்டானா? சொல்லுங்க, முடிச்சிட்டானா? முடியலங்க. அவன் வாழ்க்கை எங்க வர போயிட்டு தெரியுமா? அவ சொல்லி அனுப்புறா, நீ நானும் செஞ்ச பாவம் என் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு. உடனே தாவீது ஆள் அனுப்புறான். மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு பாரு. மூளை வேலை செய்யுது, சிந்தனையில வேலை செய்யுது. பாவத்தை செஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. Praise the Lord. Praise the Lord. ஒரு அற்ப பாவம் தான் நினைப்பேன், ஆனா அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே மாட்ட. நீ ஒரு அற்ப பாவத்தை தான் நினைப்ப, ஆனா ஒரு அற்ப பாவம் உன்னை இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சாவான பாவத்தை நோக்கி நடத்தும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவு என்னங்க ஆச்சு? சிந்தனையில பாருங்க, ஓடின ஓட்டம். தாவீது தேவனுக்கு தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டவன் எங்க போயிட்டான்னா ஒரு கொலை பாதகனாக மாறிவிட்டான். Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு வேதனை தெரியுமா பிரதர்? எவ்வளவு வேதனை தெரியுமா? இத்தனை திருப்பாடல்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நினைத்து அவன் புகழ்ந்து பாடிய பின்பும் அவனை குறித்து நம்ம பேசும் பொழுது அவன் செய்த பாவத்தை பேச வேண்டியிருக்கு. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார்னு ஆரம்பிச்சு எவ்வளவு உன்னதமான இடத்துல இருந்த மனுஷன் எங்க போயிட்டான் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான், நான் செய்த குற்றமும் பாவமும் எப்போதும் என் கண் முன் நிற்கிறது. Praise the Lord. Praise the Lord. சகோதரா சகோதரியே, கடவுளுடைய பிள்ளைகளே, வயதானவர்களே, வாலிபர்களே, கேட்கிறவர்களே, கேட்க விருப்பம் இல்லாதவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக சாக்கு போக்கு சொல்ல உங்களுக்கு வழியே இல்ல. ஏன்? மனுஷனுடைய புத்தி தீமையை கருவூலமாக மாற்றுகிறது. ஆமென், ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், முதல் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை எடுத்து வாசியுங்கள். யாக்கோபு முதல் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். ஒவ்வொருவரும் தம்முடைய சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் சாவை பெற்றெடுக்கிறது. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்புகிற அந்த மனமாற்றம் வரணுமா? முதல்ல உன் புத்தியில, உன் சிந்தனைக்குள்ள இருக்கிற பாவத்தின் கருவூலங்கள் வேறறுக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அப்ப முதல்ல பாவம் எங்க இருக்குது? தீமை எங்க இருக்குன்னா நினைவுகளில் இருக்கிறது. சொல்லுங்க எங்க இருக்கு? சொல்லுங்க எங்க இருக்குது? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உள்ளத்தின் நிறைவை, உள்ளம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வாய். அப்புறம் உள்ள என்ன இருக்குதோ அது வெளியே வரும். உனக்குள்ள என்ன இருக்குதோ அது வெளியே வரும். உன் நினைவுகள் உள்ள பாவங்கள் வெளியே வரும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிற, உன்னுடைய கருவூலமாக மாற்றி வைத்திருக்கிற உன் எண்ணங்கள் பாவத்திற்கு கையளிக்கப்படும் என்றால், குடிவரி, தீமை, இழிவான ஆசைகள், இழிவான உணர்ச்சிகள், இழிவான காரியங்களுக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றால், வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, அது உங்களை சடுதியாய் உங்கள் வாழ்வை அழித்து போடும். Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது பாருங்கள், இந்த தீமை என்ன செய்கிறது என்றால், இந்த தீமை மகிழ்ச்சியாக மாறுகிறது. எப்படி மாறிட்டு? நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, களவும் கற்று மர. சிலெல்லாம் பழமொழி அழகா சொல்லுவாங்க, களவும் கற்று மர. சிலர் அன்னைக்கு சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னாரு, என்னன்னா அவங்களுடைய குடும்ப திருவிழா, ஒரு திருமணத்துக்கு போயிருந்தாராம். அப்ப திருமணத்துக்கு போயிருந்த பொழுது அப்ப அவர் போய் சாப்பிட்றதுக்கு போனாராம் ஒரு ரோல. ஒன்னு அவரு கூட இருந்த இன்னொருத்தர் சகல வந்து கையை பிடிச்சாங்க, இப்பமே சாப்பிட போறீரு, அந்த ஒரு ரோ போது, அந்த ரோல போறோம்.
சில இடத்துல 2 ரோ இருக்கு. சில இடமா பல இடமான்னு எனக்கு தெரியல. ஒன்று டைனிங் டேபிள், சாப்பாட்டு அறை. இன்னொரு ரோ போகுது, அங்கெல்லாம் ஒரே ஆண் வரிசைகள். அவர்கிட்ட யோ எங்கேயா போற, இங்கே தான் பிரியாணி போடுறாங்க. யோ அங்க வேற ஒன்று இருக்கு, அங்க வேற ஒரு ரோ இருக்கியா ரோ. அப்போ சொன்னாரா, ஏ என்னையா ரோ? அதான் சரக்கு இருக்கு. சரக்க போட்டா பிரியாணி கூட 2 பிளேட் சாப்பிடலாம். அப்ப அவர் சொன்னாரா, ஏ மாப்பிள்ள, யோ அண்ணா தம்பியோ, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையா. நான் கூட இருந்த 5-6 பேரை கூப்பிட்டாரு. இல்லை இங்க வாங்கல, இவெல்லாம் உசுரோடு இருக்க லாய்க்கே இல்லாதவன, இவெல்லாம் உசுரோடு இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு எல்லாம் கேட்குறான், நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கிற? ஏன் இன்னைக்கு என்ன ஆயிட்டு? 2வது நீங்க நல்லா கவனிக்கணும். நான் அந்த வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 2:14 தயவு செய்து வாசியுங்கள். நீதிமொழி 2:14 என்னங்க வாசிங்க. நீதிமொழி 2:14 வாசிக்கட்டுமா? அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள். ஓஹோ ஓஹோ, எதுலங்க சந்தோஷப்படுறாங்க சொல்லுங்க? முதல்ல பாருங்க, அவங்க சும்மா டைம் பாஸ்ன்னு ஏதாவது பண்றாங்க. இன்னைக்கெல்லாம் லவ் பண்றது டைம் பாஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறது டைம் பாஸ், பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க டைம் பாஸ், தண்ணி அடிக்கிறது டைம் பாஸ், தம் அடிக்கிறது டைம் பாஸ். ஜாலிக்குங்க, ஜாலிக்கு. கிழவனுக்கும் ஜாலி, கிழவிக்கும் ஜாலி. நாங்க அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். கிழவி சாவ கிடக்குது. உன்னை சாவ கிடக்கிற கிழவிக்கு சுருட்டை பத்த வச்சு கொடுக்குறான். சாவ போது இதுக்கு எதுக்கியா அப்படின்னா, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, இந்த பத்தியை ஆஃப் பண்ணுங்க ஐயா. இல்லைங்க, இதை இழுத்தாதாங்க கொஞ்சம் கடைசி மூச்சு பரலோகத்துக்கு போகும். இதுக்கு எதுக்கு ஜெபம்? போறதுதான் போகுது, எங்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, இதுக்கு எதுக்கு ஜெபம்? இதுல அவஸ்தை வேற போடணும். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க கவனிங்க. பாவத்தை செய்கிற நினைவுகள் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பாவத்தை செய்து அதனுடைய தீமையை செய்கிறதுடைய விளைவு என்ன ஆயிட்டுனா, தீமையை செய்வதில் அவர்கள் சந்தோஷப்பட ஆரம்பித்து விட்டார்கள். எதுல மகிழ்றாங்க? எங்க சொல்றேங்க, தீமை செய்யறதுல. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. குடிக்கிறவங்க எல்லாம் மதுபான பிரியர்கள் அப்படின்னா சொல்லணுமா? அங்க அன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்றாங்க, பிரதர் நீங்க இந்த குடிகாரலாம் பத்தி ரொம்ப ஓவரா பேசுறீங்க, பார்த்துக்கோங்க. நீங்களாம் அப்படி பேசக்கூடாது. எப்படியா பேசணும்? மதுபான பிரியர்கள் கூடும் மனமகிழ் மன்றம்னு சொல்லணும். தமிழ் இலக்கியமே, இலக்கியத்துக்கு பிறந்த இலக்கியமே. மதுபான பிரியர்கள் மகிழ் கொண்டாடும் மகிழ் வரங்கம். தமிழ் வாத்தியாருக்கே இது தெரியாது போல. ஓ கவனிங்க, அவங்க கூடுறது, கொண்டாடுறது, குடிக்கிறது, ஆடுறது, பாடுறது, அடுத்தவங்க முன்னாடியை பத்தி பேசுறது, இழிவா பேசுறது, தாறுமாறா பேசுறது, இது என்ன ஆயிட்டுனா சுகமா மாறிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல ஒரு பைபிள், சரி தமிழ்ல இல்ல, பைபிள்ல ஒரு அழகான முதுமொழி இருக்கிறது. காமிக்கட்டுமா? காமிக்கட்டுமா? காமிக்க. பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 22ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2:22 படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்ப வரும். எல்லாரும் சொல்லுங்க. ஏங்க சத்தமா சொல்லுங்க, நான் சொல்லல. திருச்சபையின் திருத்தந்தை முதல் போப் தலைகீழ சிலுவையில அடிச்ச ராயப்பரு சொல்றாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு உள்ளவனுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு உள்ளவனுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு உள்ளவனுக்கும் சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாய் தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும். நீங்க வெளியே பிரியாணி மிச்சமாயிட்டுன்னு போடுறீங்க, அதுவே ஏற்கனவே கப்பா இருக்கும். நம்மளே சூடாக்கி தான் திங்க. ஆமா,
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னதான் டாக்டர் சொன்னாலும் ஏ சிக்கன் பிரியாணியை சூடாக்கி சாப்பிடாதனாலும் நாங்க சாப்பிடலாம் செய்வோம். இப்படி சூடாக்கி அப்புறம் சலிச்சு போய் நாமளே வெளியே கொட்டுறோம் பிரியாணியை. Praise the Lord. Praise the Lord. அது பக்கத்துல போக முடியாது, அதுவே கப்படிக்கும். அத ஒரு நாய் வந்து என்ன செய்யுது, அழகா இருக்குது நம்ம மேரியக்கா வீட்டு பிரியாணி ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு. இந்த பிரியாணியை சாப்பிட்டு தொண்டை கொடி வர போயிட்டு. இந்த நாய்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? இப்பவுமே சிலர் மகம்லாம் ஒரு மாதிரி போகுது. இந்த நாய்க்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? நாயை நீ வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நாய் வளர்க்குறவங்க கை தூங்க, அப்புறம் நான் பேசாம கதை சொன்ன மாதிரி ஏற்படாது. வளர்க்கியாக கையை நல்லா தூக்க, அப்புறம் பாதி கையில தூக்காத. இந்த நாய்க்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? அது எல்லா வீட்டு பிரியாணியும் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து பாத்திருக்கியா? இல்ல ஒரு மாதிரி பாக்க பண்ண என்ன பண்ணும், அது உள்ள எல்லாத்தையும் வெளியே காக்கும். ஏற்கனவே அது இத்து போன பிரியாணி, அது உள்ள இருந்து வரும்போது எப்படி வரும் பாத்துக்கோ. இப்ப அது திரும்ப 2 கிரவுண்டு போய் வாக்கிங் போயிட்டு அப்புறம் திரும்ப வரும். நான் திரும்பவும் என்னிடத்திற்கே போவேன். எனக்கு அவளுக்கு ஞாபகம் வந்துடும், ஓஹோ கக்குனதெல்லாம் திரும்ப ஒரு இடத்துல இருக்குடா. அங்க போய் அது என்ன செய்யும், இப்பவுமே மூஞ்சியா மூக்கு இப்படி போகுது உனக்கு. பாவி, நான் சாமி பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். பார்த்து சொல்லுமா, எனக்கு பயமா இருக்கு. எல்லா பாவத்தையும் சொல்லிவிட்டு கக்கிவிட்டு எங்க தான் வர? இப்படி சொன்னா புரியுதா? எல்லா பாவத்தையும் பாவ சங்கீதத்துல போய் கக்கிட்டு திரும்ப நீ பாவத்தை விட்டுட்டியா, பாவத்தை எடுத்து தின்னுட்டு இருக்கியா? ஹலோ, என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? எதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? குடிச்சிட்டு ஆடிட்டு தாறுமாறா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இந்த நாய் எப்படி கக்கிட்டு திரும்ப 4 கிரவுண்டு அலைஞ்சிட்டு திரும்ப வந்து, ஓகோ நமக்கு இப்ப தேவை என்னன்னா அதுதான் தேவைன்ட்டு கக்கினதை திரும்ப தின்ன வருகிறது. அதோட அவர் முடிக்கல. நானும் நினைச்சேன் இதோட முடிப்பாரான்னு பார்த்தேன், முடிக்கல. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பதும் ஒரு நீதிமொழி. எங்க இருக்குன்னா இதை வந்து நீதிமொழிகள்ல வாஸ்து பார்த்துக்கோங்க. நீதிமொழி 26, நீதிமொழியில 26:11. சரி, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரியே, பாவத்தை செய்துட்டு அநீதியை செய்துட்டு அக்கிரமத்தை செஞ்சுட்டு இழிவா வாழ்ந்துட்டு அது இப்ப எப்படி ஆயிட்டு தெரியுமா? டைம் பாஸ், ஜோய், என்ஜாய், சந்தோஷமா மாறிடு. மனைவி வீட்டுல சோத்துக்கு வழி இல்லாம வேதனையில கிடக்கா, பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட முடியல, பிள்ளைங்களோட எதிர்காலம் இல்லை. அன்னைக்கு ஒரு தங்கச்சி சொன்னா, நல்ல படிக்கிற பிரில்லியன்ட் தங்கச்சி. நான் கேட்டேன், ஏமா நீ என்ன படிக்கிற? அவ சொன்னா, கூட உள்ள ஃப்ரெண்டு சொன்னா, பிரதர் அவங்க பொண்ணு படிக்கல. என்னப்பா நல்ல படிக்கிற பிள்ளையாருக்கு ஏன் படிக்கல? எங்க அப்பா ஒரு குடிகார மட்டை, அவன் மட்டையாயிருவான், அதனால நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். உனக்கு அறிவு வேண்டாம்? உன் குடும்பத்தில் உன் மகளும் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில பசியிலையும் பட்டினிலையும் அவங்க வாழ்க்கை செதறி கிடக்குதே, அதை குறித்த சின்ன சிந்தனை கூட இல்லாம குடிகாரன், தாறுமாறான வாழ்க்கை, பாவத்தை செய்வதிலே சளைத்தவர்கள் அல்ல, துணிந்து செய்யக்கூடிய பாவம். ஹலோ, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பன்றியை குளிப்பாட்டினால் அது எங்க தான் போகுது? எங்க சொல்லுங்க? நல்ல பன்னிக்கு சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு நம்ம லக்ஸ் சோப்புலாம் போட்டு தேய்ச்சி ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் பூசி
ஃபேர் எவர்லாம் போட்டு நல்ல சீவி. நம்ம அக்கா பேர் என்னது? பியூட்டிஷியன். அந்த பியூட்டிஷியன் அக்கா கோபப்படாத நீ வேற. அந்த பியூட்டிஷியன் அக்கா வச்சு நல்ல டிராயிங்லாம் பண்ணி எல்லாம். அப்புறம் இன்னொரு வேற போடுவீங்களா, மருதாணிலாம் போடுவீங்க, பேர் எதுக்கா? இந்த கையிலலாம் போட்டு விடுறாங்களே, பேர் என்னது? அதெல்லாம் போட்டு மெஹந்தி எல்லாம் போட்டு ஜில் ஜில் எல்லாம் போட்டு அதை விட்டாலும் அது எங்க தான் போகுது? ஹலோ சொல்லுங்க, எங்க தான் போகுது? அது திரும்பவும் பாதுக்கு தான் போகுது. பாவத்தை நோக்கி, தீமையை நோக்கி பன்றி நாய் போவது போல இன்றைய மனித சமூகம் எதை நோக்கி போகிறது என்றால் தீமையை நோக்கி போகுது. ஏன்பா? தீமன் தாங்க தெரியும். ஏன்? அதுல சந்தோஷங்க, ஜாய். நாங்க அதுல தாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். குடிக்கிறதுல சந்தோஷம், கஞ்சா குடிக்கிறதுல சந்தோஷம், பீடி குடிக்கிறதுல சந்தோஷம், பான் பராக் போடுறதுல சந்தோஷம், விபச்சாரம் செய்யறதுல சந்தோஷம், எல்லா துரோகம் பண்றதுல சந்தோஷம், அநியாயம் பண்றதுல சந்தோஷம், அக்கிரமம் பண்றதுல சந்தோஷம், அடுத்தவனை கெடுக்கிறதுல சந்தோஷம், கடவுளுக்கு விரோதமா வாழ்றதுல சந்தோஷம், பில்லி சூனியம் பார்க்கறதுல சந்தோஷம், மந்திரவாதத்தை தேடுறதுல சந்தோஷம், கடவுளை மட்டும் விட்டு விட்டு எல்லாத்தையும் செய்யறான். ஏன்? பாவத்தை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். மூன்றாவது காரியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள் தயவு செய்து. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்களா? 16ல 27 படிங்கப்பா. 16:20. பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர். பிறருடைய குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர். எரிக்கும் நெருப்பு போன்றது அவருடைய நாக்கு. இத நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்புடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிறர் குற்றங்களை கிண்டி கிளறவன் இல்ல, பிறருடைய நல்லா இருப்பான் சிலவன் நல்லவனா இருப்பான், சிலவன் யோக்கியனா இருப்பான். ஆனா சில பேர் இருக்கான் பாத்தீங்களா, தமிழ்ல ஒரு பழமொழி அழகா சொல்லுவாங்க. என்னது சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பழமொழியா சொன்னாதான் உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, தாயை போல. இப்பெல்லாம் இந்த பழமொழி உங்களுக்கு சொல்லி கொடுக்கீங்களா? ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பீங்களா? முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, இப்ப ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பழமொழி உங்களுக்கு சொல்லி, தாயை போல நூலை போல பூவோடு சேர்ந்த நாரும். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க, இப்ப இந்த அக்காக்கு புரிஞ்சு, இவன் இதுக்குதான் வரப்போற. என்னக்கா சொல்லுவாங்க? பன்றியோடு சேர்ந்த கன்றும் டேஸ் டேஸ் டேஸ். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ கண்ணுக்குட்டி தான். கண்ணுக்குட்டியாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கண்ணுக்குட்டிமா எங்க இருக்கணும்? பசுவோட இருக்கணும். பசுவோட இருந்தா பால் குடிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சில பேர் பாருங்க, சில பேர்ல பல பேர். சகோதரா கவனிங்க, உங்க மகனெல்லாம் கவனமா பாத்துக்கணும். வாலிப மகனே கொஞ்சம் எச்சரிக்கையாரு. வரம்பு மீறி போகாத. உன் வாழ்க்கையினுடைய காலங்கள் குறிக்கப்பட்டு விட்டது. கடவுள் கொடுத்த காலத்தை எண்ணி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். நீ நல்லா இருக்கணும். இன்னைக்கு வயசான கிழவி எல்லாம் சாவவே மாட்டேங்குது. ஒரு ஆய்வே சொல்லுது, கிழவிகளுடைய சாவு குறைந்து போயிச்சான். சாவு யாருக்கா? வாலிபர்களுக்கு. இளம் வயது மரணம். சொல்லுங்க, ஒரு சர்வேய உலகம் முழுசு சொல்லுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஜிம்ல போய் 26 வயசுல ஜிம்லயே சாவறான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாவறான், சாப்பிடும்போது சாவறான். ஏன்? இளம் வயது மரணம். என்ன காரணம்னா, இந்த கிழவிகளுக்கெல்லாம் நல்ல வேலை அவங்க அப்பா கொஞ்சம் சொன்னாங்க, ஆண்டவரை நம்புடா, கடவுளை தேடுறா. மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான், கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படு, இப்பெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் ஏதோ கடவுள் கிருபையில வயசு ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 50 மேல இருக்கிறதெல்லாம் போனஸ்ல ஓடுது, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்துல இப்பமாவது எல்லாத்தையும் நல்ல சமாதானமா இருந்துறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்க, சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம பழமொழியா மறந்துவிடப்படாது. அப்புறம் மேட்ரு வேற, கிளவி சாவறது இல்ல, இங்க உள்ள மேட்ரு தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னங்க மேட்ரு?
தவறு செய்ய கன்று கன்று என்ன திங்கும்? ஏங்க கன்று குட்டி என்ன திங்கும்? ஒரு நம்ம ஊர்ல பார்க்காத கண்ணு குட்டியா? நம்ம ஊர்ல வால் போஸ்ட் திங்குது, பிளாஸ்டிக் திங்குது, எல்லாம் திங்குது. நான் அந்த கண்ணு குட்டியை சொல்லல, அது பசி கொடுமையில கிடக்குற கண்ணு குட்டி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரிஜினலா கண்ணு குட்டி என்ன செய்யும்? தாயோட மடியில மாடுல பால் குடிக்கும், அது புல்லு திங்கும். இப்ப வசனம் சொல்லுகிறது, தீயவர்கள் என்ன பண்றான்னா நல்லவனையும் தீயவனா மாத்திருந்தாங்க. என்ன மாத்திருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன மாத்திராங்களா? நீ நல்லவனா யோக்கியமா வாழ்ந்துடக்கூடாது, நீ ஒழுக்கமா வாழ்ந்துடக்கூடாது, நீ சரியா வாழ்ந்துடக்கூடாது, நீ இந்த உலகத்துல நீதிமானா வாழ்ந்துடக்கூடாது. சிலர்லாம் இருக்கான் பாருங்க, எதுக்குடா கோயிலுக்கு போகணும்? நாளை ஞாயிற்றுக்கிழமை பூசை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டு இளைஞர்கள் ஆலயத்துக்குள்ள இருப்பாங்களா வெளியே இருப்பாங்களா? சொல்லுங்க. வீட்டு தலைவர்கள் ஆலயத்துக்குள்ள இருக்காங்களா வெளியே இருக்காங்களா? வெளியே இருக்கிறாங்க. ஏன்? ஆலயத்துக்குள்ள இடம் இல்லை. நல்ல கவனிய, கோயில நாம ராஜகண்ணி அன்னைக்கு நாம கற்ற ஆலயம் ஆன்மாக்களால் நிரம்பி வழிய வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். கடவுளுக்குரிய புகழ்ச்சி அங்க வெளிப்படணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆலயத்துக்குள்ள இருக்கானா வெளியே இருக்கானா? வெளியே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஃபாதர் சொல்றாரு, பிரதர் நான் பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா இவ்வளவு சீக்கிரமா கோயிலுக்கு வராங்கன்னு பார்த்தா எல்லாம் லைன் போட்டு வர்றாங்க, லைன் விடுறாங்கன்னாரு. அப்படின்னா எனக்கு என்னன்னு புரியல. அப்படின்னா என்னக்கா லைன் விடுறாங்களாம்? அப்படின்னா அந்த பார்சனர் லைன் விடுறாங்க அப்படின்னா என்ன பிரதர் உங்களுக்கு தெரியுமா? அவரு எப்படி தப்பிச்சுக்கிறாரு? சிக்னல் வந்துட்டேன் பாத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில கோயிலுக்கு வர்றது கூட என்னவா மாறிட்டு, கடவுளை தேடுகிற இடத்துல கூட என்ன உண்டாயிட்டு, தேவ துரோகங்கள் உருவாகி விட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கையை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, முதல்ல சொன்னேன் பாவம் நினைவில் உருவாகிறது, இரண்டாவது பாவம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மூன்றாவது பாவத்தை தீமையை செய்வது இவர்களுக்கு என்னவாயிட்டுனா தன்னோட முடியக்கூடாது. என்ன செய்யணும்? தூண்டி விடுறது. நீனும் செய், நான் குடிகாரன் நீனும் குடிகாரன், நானும் அநீதி செய்வேன் நீனும் அநீதி, நான் அக்கிரமம் செய்யறேன் நீனும் அக்கிரமம் செய். கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மனநிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாய் கடவுளுடைய கோபாக்கினை வரும். ஆமென். ஆமென். நினைவுல தீமை செய்வதில் மகிழ்ச்சி, தீமையை செய்வதோடு மட்டுமல்லாமல் பிறரையும் தீமை செய்ய தூண்டுகிறவர்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைங்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், உங்க கணவரை கவனமா பார்த்துக்கணும், மனைவியை கவனமா பார்த்துக்கணும், அவங்க குடும்பத்தை கவனமா பார்த்துக்கோங்க. சோதோம் கொமோராவின் மக்களை போல ஜனங்கள் இன்று பாவத்திலே துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோவாவின் காலத்தை போல ஜனங்கள் உண்பதும் குடிப்பதும் எல்லா பாவத்துக்குள்ளும் அவர்கள் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளைவென்ன தெரியுமா? ஆண்டவர் வருகிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 16:2 சொல்லுது, மனிதனுடைய நடத்தை எல்லாம் அவர்களுடைய பார்வையில் கள்ளமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். என்ன செய்யறாரா? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீங்க என்ன பண்ணிட்டு வர்றீங்க, என்ன பண்றீங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். சகோதரனே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு உன் மனம் திரும்பும்படி ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பை தருகிறார். நீ பாவ வழியை விட்டு திருந்து, பாவ வழியை விட்டு மனம் மாறு என்று ஆண்டவர் ஒரு சிறப்பான அழைப்பை இன்னைக்கு நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்களிடம் சொல். நானே வாசிக்கிறேன்.
இன்னைக்கு ஆண்டவர் இந்த மைதானத்தில் உட்கார்ந்து இருக்கிற, இந்த ஆலயத்தில் உள்ள உட்கார்ந்து இருக்கிற, சைடில் வெளியே இருக்கிற இந்த சப்தத்தை கேட்கிற எங்க இருந்து யார் கேட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லும்படியாய் சொல்லுகிறார். அவர்களிடம் சொல். தலைவராய் ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மேல் ஆணை, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல. Praise the Lord. நீ பாவத்தை தீமையா சிந்திச்சு வாழ்ந்தியா? பாவத்தில் மகிழ்ந்திருக்கியா? பாவம் செய்து பாவம் செய்ய மற்றவங்களை தூண்டிக்கிட்டு இருக்கியா? உலகத்துல கேட்டா நீ அழிஞ்சு போணும். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. உலக நியதின்படி நீ அழியணும், உன் மேல தண்டனை தீர்ப்பு வரணும். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, தீயவன் சாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நல்ல கை தட்டுங்க, நல்ல கவனிங்க. பாவம் செய்யறவன் சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. அநீதி செய்யறவன் சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. குடித்து வெறித்து இருக்கிறவன் சாகணும்னு ஆண்டவர் விரும்பல. தாறுமாறா வாழ்கிறவன், குடும்பத்தை கெடுக்கிறவன், குடும்ப உறவுகள்ல ஒழுக்கமா வாழாதவர் யாரா இருந்தாலும் அவன் அழிந்து போவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. உங்களுடைய அழிவிலே, என்னுடைய அழிவிலே கடவுள் விரும்புகிறவர் அல்ல. என் அழிவுல ஆண்டவர் விரும்பி இருந்தா நான் என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும். என்னையெல்லாம் சிலர் பார்க்கும்போது சில சகோதரர்கள் கேட்பாங்க, பிரதர் என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க எல்லாம் பண்ணோம். சிலர்லாம் நீங்க பண்ணும்போது அமைதியா சிரிக்க தான் முடியுது. என்னடா பண்றீங்க? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் பண்ணி கடவுள் ஏதோ வாய்ப்பு கொடுத்தாரியா, அதனாலதான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. தகுதியற்ற பாவி உன் முன்னால் நிக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு மார்க் போடுறவங்க எல்லாம் சில பேர் இருப்பீங்க. என்ன மாதிரி அப்பட்டமான பாவிலாம் நீ கிடையாது. உன்னை விட குடிச்சது, உன்னை விட ஆடினது பாடினது, என்னெல்லாம் தூக்கணுமோ எல்லாம் தூக்கி வச்சுட்டு அலைஞ்சவன் தான். என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வரை என்னை பார்க்குறவன், டிவியில் பார்க்குறவன் சொல்லுவான், வாட்ஸ்அப்பில் பார்க்குறவன் சொல்லுவான், ஏய் என்னப்பா எப்படி இருந்த மனுஷனை ஆண்டவர் மாத்தினார். ஏன் நான் மாறலங்க, மாறுவதற்கு தேவன் கிருபை கூர்ந்தார். கை தட்டுங்க. அந்த கிருபைக்குள்ள வந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு நாள் புத்தி வந்துச்சியா, ஆண்டவரே நான் இப்படி வாழ்றேனேன்னு என் இருதயத்துல குத்தப்பட்டேன். பெரிய யோக்கியனாலாம் ஒன்றும் பேசல. நான் நேரம் வானத்துல இருந்து வந்தேன் அப்படிலாம் பேசல, யதார்த்தமா பேசுறேன். மனம் திரும்புப்பா, தீயவன் சாக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நீ அழியணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களேன். அந்த தீயவர்கள் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். கை தட்டுங்க பாப்போம். பிரதர், தம்பி தம்பி, தங்க கம்பி, என் அருமையான வாலிப தங்கச்சியே, அருமையான நண்பர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ அழியணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அந்த தீயவர் தம்முடைய வழிகளிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு காலை 11 மணிக்கு நான் மரணத்தை நோக்கி தற்கொலை பண்ணி சாக ஒரு பேருந்து முன்னால விழப்போகும் பொழுது என்னை ஒரு கரம் தூக்கி கொண்டு பெத்தானியாங்கிற அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இருக்கிற பெத்தானியா மடத்தில் உள்ள ஆலயத்தில் கொண்டு போய் என்னை ஆண்டவர் விட்டார். எப்படி விட்டார் எனக்கு தெரியாது. உள்ள ஒன்னே ஒன்னு எழுதியிருந்தது, என் மகனே, இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன், இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன், இன்னமும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். நான் நினைச்சு பார்க்கிறேன், என்னையா ஆண்டவரே, நீர் என்னையா அன்பு செய்கிறீர், நீ என்னையா அன்பு செய்கிறீர். எவ்வளவு பெரிய பாவ துரோகங்கள் எல்லாம் செய்தவன் என்னை நீர் அன்பு செய்கிறீரா? அந்த அன்பு கடுகளவும் மாறலங்க. அந்த அன்பு பரிபூர்ணமானது. பாவிகளை நேசிக்கிற அன்பு. நீ எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும், நீ எப்பேற்பட்ட தீமையில இருந்தாலும், நீ இயேசுவிடத்திலே வருவாய் என்றால்
நான் சொல்லுகிறேயா, நான் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவன் இல்லை. ஆனால் எப்பேற்பட்ட பாவியையும் புனிதனாக்குகிற ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. நீங்க அழியணும், நீ சாகணுங்கிறது இயேசுடைய விருப்பம் அல்ல. கல்வாரி சிலுவையிலிருந்து தாகமா இருக்கிறேன் என்று உங்களுக்காக எனக்காக இயேசு கதறுகிறார். சகோதரனே, தீமையின் சிந்தனை, தீமையினால் மகிழ்வது, தீமை செய்து பிறரையும் தீமைக்கு அழைத்து செல்வது, இப்படிப்பட்ட பாவ தீமைகளில் இருந்து இன்னைக்கு மனமாற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் மனசுல ஒரு முடிவெடுப்போம். மனமாற்றம் என்பது என்ன? கோயிலுக்கு வர்றதில்ல, தவச அனுசரிப்பதல்ல, பக்தி முயற்சி அல்ல. தீமை விட்டு விலகுவது. எதை விட்டு விலகு? தங்கச்சி எதை விட்டு விலகு? தம்பி எதை விட்டு விலகு? தீமை விட்டு விலகுவதே மனமாற்றத்தின் தொடக்கம். ஆமென். ஆமென். நீ மனம் திரும்பி உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. எத்தனை பேர் விரும்புறீங்க? முழங்கால் படிடு. நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வருகிற நேரம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் நாள் நம்ம வாழ்க்கையில தேவாதி தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்கும் நாள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகுவது. தீமையை செய்து கொண்டிருப்பதல்ல, தீமையை விட்டு விலகுவதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். இந்த நாளிலே ஏசப்பா, நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை விசுவசிக்கிறேன், நீர் நல்லவர் என்று சொல்லி நாம் அவருடைய பேரன்பை நினைத்து பார்ப்போம். பலகீனமான நம்மை, தகுதியற்ற நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேடி வருகிறார். திருவெளிப்பாடு 3:20 சொல்லுகிறது, வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். எவன் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனோடு நான் விருந்துண்பேன். கை தட்டுங்க பாப்பா, கை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோ, ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக. நல்ல கைகளை தட்டி நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். 2 கைகளை உயர்த்துவோம்.
சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய பலவீனங்கள், எங்களுடைய பலவீனங்கள், இயலாமைகள், வேதனைகள், மன பயங்கள், மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்க்கையிலே உமது இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் என் மீது கிருபை கூர்ந்து என் வாழ்க்கையிலே நன்மைகளை பொழிகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இரண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். எல்லா கண்களும் நற்கருணை ஆண்டவரை உற்று பார்க்கட்டும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பாருங்கள், காயினுடைய முகம் வாடி இருந்தது. தாவீது தீமையான எண்ணத்துக்கு இடம் கொடுத்தார். விளைவை பாருங்கள், சொந்த சகோதரனை கொன்றான். தாவீது அடுத்தவனுடைய மனைவியை சொந்தமாக்கினான். தனக்கு உண்மையான ஊழியனாயிருந்த உரியாவை கொன்றான். விளைவென்ன? தீமையை ஒரு மனிதன் நினைவிலே கருக்கொள்ளும் பொழுது அது அவனை பாவத்தை நோக்கி நடத்துகிறது. அதனுடைய விளைவு தாவீது சொல்லுகிறார், நான் செய்த பாவம் என் கண் முன் நிற்கிறது. நான் செய்த அநீதி என்னை வாட்டி வதைக்கிறது. திருப்பாடல் 38 அவர் எழுதும் பொழுது, என் குடலெல்லாம் வெந்து நாறுகிறது. தாங்கண்ணா சுமை போல் என் குற்றம் என்னை வலுவாய் நெருக்குகிறது, என்னை அழுத்துகிறது என்று புலம்புகிறார். காயினை பாருங்கள், தீமையான நினைவுக்கு இடம் கொடுத்ததனுடைய விளைவு, ஆண்டவரே உம் திரு சமூகத்தை விட்டு நான் துரத்தப்படுகிறேன் என்று அலைந்து திரிந்தவனாய் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரா, சகோதரியே, மகனே, மகளே, பாவ எண்ணத்திற்கு நீ இடம் கொடுத்திருந்தால் என்று இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் திரும்பி வா. இரண்டாவது, தீய மகிழ்ச்சி, தீமையை செய்வதிலே நீ களி கூர்ந்து கொண்டிருக்கிறாயா? வேதத்திலே பாருங்கள், பாவத்தை செய்து அதிலே சந்தோஷம் அடைந்தவர்கள் யார்? ஏலியின் குமாரர்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஒப்னி, பெனகாஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அநீதி செய்தார்கள், இழிவாக வாழ்ந்தார்கள், அதுல சந்தோஷமா இருந்தாங்க. விளைவு என்ன தெரியுமாங்க? தீமையை மகிழ்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைங்க தீமையை செய்யறாங்க ஏலியே, அதனால என் கிருபை உன் வீட்டை விட்டு வெளியே போகுது. நான் உன்னை விட்டு வெளியேறுகிறேன். நீ என்னை மகிமைப்படுத்தல, அதனால நானும் உன்னை கைவிட்டு விடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். விளைவு என்ன தெரியுமா? ஏலியின் மகன்கள் ஒப்னியும் பினகாசும் கொல்லப்பட்டார்கள். ஏலி தடுமாறி விழுந்து கழுத்து முறிந்து இறந்தானாம். பாவத்தில் மகிழ்ச்சி அடையாதப்பா, உன்னை அது தீண்டும், உன்னை அது தீண்டும், உன்னை கட்டுவரியனை போல அது தீண்டும்.
மூன்றாவது, பாவம் செய்ய நீ தூண்டுகிறவர்கள் ஒரு நாள் அழுவாங்க. அவன் மனைவி அழுவா, என் கணவரை இப்படி குடிக்க வச்சிட்டாங்களே. அந்த கண்ணீர் உன் குடும்பத்தை சும்மா விடாது. என் கணவரை இப்படி வழி தவற செய்து விட்டாலே, அந்த கண்ணீர் உன்னை சும்மா விடாது. என் பிள்ளைங்க இப்படி தாறுமாறா போகும்படி செய்துட்டாங்களே, அந்த கண்ணீர் சும்மா விடாது. வழி தவறி தடுமாற செய்யும்படி நீ ஒருவனை விடுவாய் என்றால் அது உனக்கு சாபம். சாபம் என்று பைபிள் சொல்லுகிறது. மகனே, மகளே, பாவம் தீமை கருகுண்டு உனக்கு நினைவுல இருக்குதா? பாவத்தை செய்து மகிழ்ச்சி அடைகிறாயா? பாவம் செய்ய தூண்டுகிறாயா? இளைஞர்களே, இளமன்களே, எதை நோக்கி போகிறீர்கள்? பெரியவர்களே, நீங்கள் எதை நோக்கி போகிறீர்கள்? இன்னைக்கு ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர் முன்னால முடிவெடு. வந்தது போல திரும்பி செல்ல போறியா? தீமை எனக்கு வேண்டாம், தீமையை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பாவ தீமைகள், கருக்கலைப்புக்கள், கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் வாழ்கிற நிலைமைகள், வயது வித்தியாசம் இல்லாமல் பாவ வழிகளிலே செல்வது, போதை பொருட்கள், குடிப்பழக்கம், தாறுமாறான பழக்கம், ஆபாச காட்சிகள், எத்தனையோ சீர்கெட்ட சிந்தனைகள், சீர்கெட்ட காரியங்கள்ல மகிழ்ச்சி, தீமையான பாவத்தை செய்ய தூண்டுகிறவர்கள். வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அப்சலோமை பாவம் செய்யும்படி அவனுடைய நண்பன் அகிதோபால் என்றவன் தூண்டினான். விளைவு என்ன தெரியுமாங்க? அப்சலோம் தன் அப்பாவாகிய தாவீதினுடைய மனைவிகளை தன் மனைவிகளாக்கினான். தாவீது ஓடி அலைஞ்சார். ஒரு நாள் இந்த அப்சலோமுடைய நண்பன் அகிதோபால் தூக்கு போட்டு தற்கொலையில அவனே செத்து போனான். நீ அடுத்தவனை பாவம் செய்ய தூண்டுறியா? அடுத்தவங்களை பாவம் செய்ய தூண்டுறியா? இன்னைக்கு மனம் தரும். ரெண்டு கைகளை உயர்த்துவோம், ரெண்டு கைகளை உயர்த்துவோம். இரக்கம் வையும், இரக்கம் வையும் ஏசையா. ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த பல்லவியை பாட போகிறோம். கைகளை உயர்த்தி எங்க குடும்பத்து மேல இரக்கம் வைங்க ஆண்டவரே. என் மனைவி மேல இரக்கம் வையும், என் கணவர் மேல இரக்கம் வையும், என் மகன் மேல இரக்கம் வையும், மகள் மீது இரக்கம் வையும், எங்க ஊர் மேல இரக்கம் வையும், எங்களுடைய குடும்பத்தின் மீது இரக்கம் வையும் இயேசுவே. இணைந்து சகோதரோடு இணைந்து பாடு. இரக்கம் வையும், இரக்கம் வையும் ஏசையா, எங்கள் மீது இரக்கம் வையும் ஏசையா. எல்லா அம்மா அப்பாவும் உங்க பிள்ளைகளை தயவு செய்து நினைத்து ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுங்க. ஏசையா, எங்கள் மீது இரக்கம் வையும் ஏசையா. ஏசையா, வாயை திறந்து வாலிப பிள்ளைகளை கூப்பிடுங்கப்பா. ஏசையா, ஏசையா, குரலை உயர்த்தி ஏசையா, சகோதரர்கள் எல்லாம், ஏசையா, நம்முடைய மக்கள் எல்லாம் ஏசையா, இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்கப்பா. இயேசுவே, ஏசையா, 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 ஏசையா. உமக்கு எதிராய் நாங்கள் நிற்கின்றோம், உம்மை விட்டு தூரம் போகிறோம். உமக்கு எதிராய் நாங்கள் நிற்கின்றோம், உம்மை விட்டு தூரம் போகிறோம். பழிபாவம் நாள்தோறும் சுமக்கின்றோம், பழிபாவம் நாள்தோறும் சுமக்கிறோம்.
பாசமிகு உம்மை புறக்கணித்தோ, பாசமிகு உம்மை புறக்கணித்தோ. கைகளை உயர்த்துவோம். இரக்கம் வையும், இரக்கம் வையும் இயேசையா. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இரக்கம் வையும். தாவீதின் மீது மனமிரங்கினீரே. ஆண்டவரே, சமூகத்தில் இதனை தள்ளிவிடாதே என்று ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கருணை உள்ளவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசையா, 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 இயேசையா. செய்த பாவம் காலடியில் கிடக்கிறது, செய்த வினை சுற்றி சுற்றி வருகின்றது. பாவம் செய்து தப்பிக்க முடியுமா? செய்த அநியாயம் பண்ணி தப்பிக்க முடியுமா? கிடக்கின்றது. குடும்பத்தை கெடுத்து தப்பிக்க முடியுமா? செய்த பில்லி சூனியத்தை தேடி தப்பிக்க முடியுமா? மந்திரவாதத்தை தேடி நீ தப்பிக்க முடியுமா? செய்த குடும்பத்தில பாவத்தை தூண்டி விட்டு தடுக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? செய்த வினை சுற்றி சுற்றி வருகின்றது. பரிகாரம் செய்ய வழி இல்லை, பரிகாரம் செய்ய வழி இல்லை. இயேசுவே, கர்த்தரே எங்களை காத்தருளும். சொல்லுங்கப்பா, கர்த்தரே எங்களை குரலை உயர்த்தி காத்தருளும். எல்லாரும் 3 நேரம் சொல்லுங்க. கர்த்தரே, கர்த்தரே எங்களை காத்தருளும். கர்த்தரே, கர்த்தரே எங்களை காத்தருளும். கர்த்தரே, கர்த்தரே எங்களை இயேசுவே காத்தருளும். எங்களை காத்தருளும். இயேசுவே எங்களை காத்தருளும். இயேசுவே எங்கள் குடும்பத்தை காத்தருளும். இயேசுவே இயேசுவே மகனை என் காத்தருளும். குடும்பத்தை இயேசுவே மகளை காத்தருளும். இயேசுவே கணவனை காத்தருளும். இயேசுவே பிள்ளைகளை காத்தருளும். இயேசுவே ஊர் ஜனங்களை காத்தருளும். இயேசுவே எங்களை காத்தருளும். இரக்கம் வையும், இரக்கம் வையும், இரக்கம் வையும் இயேசையா. எங்கள் மீது இரக்கம் வையும் இயேசையா. இயேசுவே, இரக்கம் வையும், இரக்கம் வையும் இயேசையா. எங்கள் மீது இரக்கம் வையும் இயேசையா. 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைத்து நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து சொல்லுங்கள். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய எண்ணங்கள் பாவத்தை உருவாக்கும், பாவத்தை உருவாக்கும் கருவூலமாக இருந்ததற்காக, கருவூலமாக இருந்ததற்காக, இருப்பதற்காக எங்களை மன்னித்தரும். எங்களை மன்னித்தரும். எங்கள் இதய சிந்தனைகள், எங்கள் இதய சிந்தனைகள், எண்ணங்கள் கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்திய இரத்தத்தினால், நீர் சிந்திய இரத்தத்தினால் கழுவப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவத்திலே, தீமையிலே மகிழ்ந்து கொண்டு பாவத்தை உணராமல், தீமையை உணராமல், இயேசுவே, மீண்டும் மீண்டும் பாவத்திலே கிடக்கக்கூடிய என்னை மன்னித்தருளும். உம்முடைய இரத்தத்தினால் கழுவியருளும். நற்கருணை நாதரே, நான் பாவம் செய்ததோடு முடிக்காமல் எத்தனையோ பேரை பாவம் செய்ய தூண்டி இருக்கிறேன். பாவ வழிக்கு அழைத்திருக்கிறேன். பாவம் செய்த இடம், பாவம் செய்த நபர்கள், பாவம் செய்ய தூண்டியவர்கள், எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளையும் நினைத்து பார்த்து மனஸ்தாபப்படுகிறேன். என்னை மன்னியும். ஆண்டவரே, நான் செய்த பாவம் அக்கிரமங்களை என் மீது சுமத்தி விடாதையும், என் பிள்ளைகள் மீது சுமத்தி விடாதையும், என் குடும்பத்தின் சுமத்தி விடாது. இயேசுவே என்னை மன்னியும். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும். தீமைகள் வேண்டாம், பாவ பழக்கங்கள் வேண்டாம், அதனுடைய சாபங்கள் வேண்டாம், அதனுடைய தண்டனையான நோய்கள் வேண்டாம். இறக்கும் போதோ இரக்கத்துக்காக காத்திருக்கிறேன். இரக்கங்களின் தகப்பனே, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பிரதர் கூப்பிடுங்க. டுடே இந்த நாள் இரக்கங்களின் தகப்பன் இயேசு
இதோ உனக்காக காத்திருக்கிறார். உன் மீது மனம் இறங்குகிறார். இரக்கங்களின் தகப்பன் கைகளை தட்டி சொல்லுங்க. இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவே. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கலங்காதே, கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார், வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். சக்கேயோ வீட்டிலே இடம் தந்தார், பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். சக்கேயுன் வீட்டில் இடம் கொடுத்தார், பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லி மகனாக தெரிந்து கொண்டார். இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லி மகனாக ஏற்றுக்கொண்டார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மனமாற எனக்கு இது மனம் திரும்ப எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்கப்பா. என் தீய வழிகளை விட்டு, பாவத்தை விட்டு, தீமை செய்கிற பழக்க வழக்கங்களை விட்டு, தீய நண்பர்களை விட்டு, என்னுடைய குடி பழக்கத்தை விட்டு, தவறான வழிகளை விட்டு இன்னைக்கு மனம் திரும்பி இடத்தில் வருகிறேன். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய இயலாமையும் பலவீனத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் மீது இரக்கம், எங்கள் மீது இரக்கம் வை. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இரக்கங்களின் தகப்பன்